அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திரா மிஷன் அது சகஜ மார்க்கம் அப்படிங்கிற அந்த பயிற்சி முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சகஜ மார்க்க பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான 3 முக்கியமான பயிற்சி முறைகளை உள்ளடக்கியதாக இருக்குது. இதில் முதல் பயிற்சி முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓய்வு நிலையுடன் கூடிய தியான பயிற்சி தான் முதல் பயிற்சியாக இருக்குது. 2வது பயிற்சி சுத்திகரிப்பு பயிற்சி. 3வது பயிற்சி பார்த்திங்கன்னா பிரார்த்தனை அப்படிங்கிற பயிற்சி. இந்த 3 முக்கியத்துவமான பயிற்சிகள் தான் இந்த சகஜ மார்க்கம் அப்படிங்கிற இந்த அமைப்பில் கொடுக்கப்படுது. இதில் நாம் இன்றைக்கி முதல் பயிற்சி இருக்கையா தியானம். இந்த தியான பயிற்சியை பற்றின விஷயங்களை பற்றி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓய்வு நிலையுடன் கூடிய தியானம். நம்ம நிறைய வேலைகள் பார்க்குறோம், ஓடி ஆடி வேலை செய்கிறோம். ஒரு இடத்துல உக்காந்த உடனே ஒரு ரிலாக்ஸ் ஆகணும், ஒரு ஓய்வாக இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த ஓய்வை தியானத்துக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி தான் பார்த்திங்கன்னா இந்த ஓய்வு நிலை பயிற்சி அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. இந்த ஓய்வு நிலை பயிற்சியோடு சேர்ந்து தியானம் அளிக்கப்படுது. தியானம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாகவே நாம் எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் தியானம் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம ஒரு சமையல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கவனம் முழுவதும் சமையலில் இருந்தால் தான் அந்த சமையல் சரியான விதத்தில் அதனுடைய அவுட்புட் இருக்கும். இல்லைன்னா உப்புக்கு பதிலாக காரம், காரத்துக்கு பதிலாக உப்பு, இந்த மாதிரி மாற்றி போட்டுருவோம் இல்லையா? அப்போது நம்ம கவனம் சமையல்லே இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா தியானம். நம்ம ஒரே விஷயத்தை தொடர்ந்து சிந்திச்சிட்ருக்கிறது தான் என்னென்னா தியானம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்படி பார்த்தா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் தியானம் எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ், இந்த சகஜ மார்க்க இந்த தியான பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்றைய வாழ்க்கை முறையில் நாம் நிறைய விஷயங்களை எதிர்கொண்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பயிற்சியாக இந்த சகஜ மார்க்க பயிற்சி, தியான பயிற்சி அமைஞ்சிருக்கு. இந்த தியான பயிற்சியில் தியானத்திற்கான பொருள், நம்ம தியானம் ஏதோ நிறைய விஷயங்கள் தியானம் பண்ணாலும் நம்ம தியானத்திற்கான பொருள் என்னவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. இங்கே தியானத்திற்கான பொருளாக எடுத்துக்கப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வீகம். அந்த கடவுளையே தெய்வீக இருக்குங்கிற ஒரு எண்ணத்தை தான் பொருளாக எடுத்துக்கிறாங்க தியானத்திற்கான பொருளாக. அந்த தியானத்திற்கான இருப்பிடம், நிறைய தியானம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில் இருப்பிடம் எதை நினச்சி நம்ம தியானம் பண்ணுறது அப்படின்னா இங்கே இதயத்தை மையமாக வைத்து பண்ணப்படுகிற தியானம் தான் பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி அப்படிங்கிறது. ஏன் இதயத்தை மையமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அதற்கு நிறைய விரிவாக்கம் கொடுக்கப்படுது. ஒரு மனிதனை நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களோட இதயத்தை வச்சு தான் பண்ணுவோம். இவர் ரொம்ப கருணையானவர், துணிச்சலான இதயம் இருக்கிறவர், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய இருப்பிடமாகவும் இதயம் இருக்குது. நம்மளை உயிரோட்டத்தோடு இருக்க வைக்கிறதும் நம்மளுடைய இதயம்தான். இது மட்டும் கிடையாது, இந்த நம்மளுடைய இதயம் நம்மளுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவுடையும் நேரடி தொடர்பில் இருக்குது. தலை முதல் பாதம் வரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அணுவிற்கும் இரத்தத்தை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இதயம் அமைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு, படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரின் இதயத்திலும் நான் வசிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. கடவுள் எல்லாருடைய இதயத்திலும் இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த கருத்து காட்டுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதயத்தை மையமாக எடுத்துக்கிட்டதுக்கான காரணங்களாக கொடுக்கப்படுது. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி எடுத்துக்கிறதின் மூலமாக நிறைய பலன்கள் கிடைக்கிறத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிறதும் இயங்குது. அந்த ரிசர்ச் சென்டர் மூலமாக இந்த தியானம் எடுத்துக்கிற மக்கள்கிட்ட என்ன மாதிரியெல்லாம் மாற்றங்கள் நடக்குது, இது எந்த அளவுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையுமே ஏன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த தியான பயிற்சியின் மூலமாக என்ன நடக்குதுன்னா உணர்ச்சி ரீதியாக எதிர்வினையாற்றக்கூடிய நம்மளுடைய மூளையின் செயல்களில் இது மாற்றத்தை உருவாக்குது.
கடினமான சூழல்கள்லையும் வந்துட்டு ஏன்னா நமக்கு மன அழுத்தம் வந்து குறையிறதையும் நமக்கு வந்து அதாவது ஒரே விஷயத்தை நம்ம அதாவது நமக்கு ஒரு கெட்டதையே திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறதுலேருந்து நேர்மறையான எண்ணங்களுக்கு மாறுறதையுமே வந்து இது வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னும், நம்மளுடைய இதய துடிப்பு, சுவாச விகிதம், ரத்த அழுத்தம் இது எல்லாமே வந்துட்டு இந்த தியானத்தின் மூலமாக நமக்கு வந்து மாறுபடுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய சயின்டிஃபிக்காக இதன் மூலமாக நம்மளுடைய உடல் மற்றும் மனதிற்கு மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சியாக வந்து இந்த தியான பயிற்சி வந்து கருதப்படுகிறது. எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி ஏழை பணக்காரன் அனைவரிடம் இருக்கக்கூடிய ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதிலிருந்து விடுபட்டு நம்மளுடைய முறையை வந்து மாற்றி நாம் செம்மையாகவும் சீராகவும் வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு சமநிலையுடன் வாழ்வதற்கான ஒரு ஆரோக்கியமான பயிற்சி தான் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சி. இதை பற்றி தெரிந்துக்கிட்டதுக்கு நன்றி. திரும்பவும் நாம் அடுத்து சந்திப்போம்.